ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிலபஸ், அதாவது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற யூனிட்டில் வந்து கவர்னன்ஸ், மின் ஆளுமை, தமிழ்நாட்டின் மின் ஆளுமை அப்படிங்கிறதான் இந்த டாபிக் இது. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இப்போ கொடுக்கக்கூடிய நோட்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். மின் ஆளுமை, கவர்னஸ் அப்படின்னா என்ன? இப்போ சொல்கிறோம் இல்லையா, கவர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னா, கெட்டிங் கவர்மெண்ட் சர்வீஸ் த்ரூ இன்டர்நெட், அவ்வளோதான். த்ரூ இன்டர்நெட் என்ன மீனிங்கு? ஒரு இணையம் மூலமாக அரசின் சேவைகளை பெறுவது தான் மின் ஆளுமை. என்ன சொல்கிறாங்க? இணையம் மூலமாக அரசின் சேவைகளை பெறுவது தான் மின் ஆளுமை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து யாருக்கு முக்கியமாக போகுதுங்க இந்த மின் ஆளுமை அப்படிங்கிறது? கண்டிப்பாக யார் செய்கிறோன்னு தெரியுங்களா? G2C, அதை புரிஞ்சுக்கங்க. G2C வேறு யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2G, G2C, C2G. இப்போ என்னங்க இது G2Cனா என்ன? கவர்மெண்ட், சரிங்களா? கவர்மெண்ட் டு சிட்டிசன், புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். கவர்மெண்ட் டு சிட்டிசன், அரசிலிருந்து குடிமக்களுக்கு போகுது. அதே போல் சிட்டிசன் டு கவர்மெண்ட், சிட்டிசன் டு கவர்மெண்ட்டுக்கு போகிறது தான் இந்த மின் ஆளுமை. நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்முடைய கவர்மெண்ட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டே வச்சுருக்காங்க. இதுக்கான பார்க்குறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்குது. ஸோ என்ன அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா HTTP, ஸோ 2:2 www.tn.gov.in/ta. ஓகேங்களா? அப்படியே டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுங்க. இதான் வந்து அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தின் மூலமாக தான் நம்ம எதையும் ஒன்று பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறையா கவர்மெண்ட்டில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மார்ட் சிஸ்டம், SMART, ஸ்மார்ட். ஸ்மார்ட் கவர்னன்ஸ், ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு வரும். ஸ்மார்ட் கவர்னன்ஸ் எஸ் எதை குறிக்குது கொஞ்சம் பார்க்கலாம். எஸ்னா என்ன? சிம்பிள். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிம்பிள், எளிமையான. எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எளிமையான. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாரல், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாரல். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்கௌண்டபிள். மாரல்னா தமிழில் நெறிவுடைய, நெறிவுடைய அப்படின்னு வந்துடும். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்கௌண்டபிள். ஏ ஸ்டாண்ட்ஸ், அது ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஸ்பான்சிவ், ரெஸ்பான்சிவ். ஸோ அக்கௌண்டபிள் அப்படிங்கிறது கணக்கிற்குரிய, ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறது வந்து பதில் அளிக்கக்கூடிய. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் அளிக்கக்கூடிய கவர்மெண்ட் இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டீனா டிரான்ஸ்பேரண்ட்டாக இருப்பாங்க. டிரான்ஸ்பேரண்ட்னா வெளிப்படையான. ஸோ இதுதான் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னா சிம்பிள், மாரல், அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிவ்,
டிரான்ஸ்பரண்ட் எளிமையான, நெறியுடைய, கணக்கிற்குரிய, பதிலளிக்கக்கூடிய, வெளிப்படையான ஒரு அரசாங்கம். அதான் ஸ்மார்ட் கவர்னன்ஸ். இன்றைக்கி எல்லாமே ஸ்மார்ட் கவர்னன்ஸாக வந்துருச்சு. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இதுக்கு என்ன பயன்கள்? இந்த மின் ஆளுமை உடைய அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜஸ்னால் என்னது? நன்மைகள் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, எதுக்காக இந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அதே மாதிரி கவர்னன்ஸ் கொண்டு வராங்க கவர்மெண்ட்டு? அந்த ஒரு நன்மைகள் தான். என்ன நன்மைகள்? டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப், நம்முடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் சிட்டிசன். புரியுதுங்களா? அதாவது குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த கவர்னன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நன்மைக்காக தான். அடுத்த ஒரு நன்மை சொல்லப்போனால் எஃபிஷியன்ட் டெலிவரி ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ். புரியுதுங்களா? எஃபிஷியன்ட் டெலிவரி ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ். அரசு சேவைகளை திறம்பட வழங்குதல். அரசு சேவை என்ன செஞ்சாலும் திறம்பட வழங்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். பிளாட்ஃபார்ம் தான் இந்த கவர்னன்ஸ். இந்த கவர்னன்ஸில் இன்னொரு என்னன்னு தெரியுங்களா? முன்னாடி எப்படின்னா ஒவ்வொரு முறையும் செலவு பண்ணுவாங்க. இப்போ ஒரு முறை செலவு பண்ணால் போதும். அதனால தான் இது காஸ்ட் எஃபெக்டிவ், செலவு குறைந்தது. ஒரு முறை செஞ்சிட்டா போதும். சரிங்களா? அது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் டெவலப்மெண்ட்டு தான் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கவர்னன்ஸில் ஏதாவது தேவைப்பட்டால் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க தவிர மீதி எல்லாமே உள்ளே இருக்கும். இப்போது நம்ம ஒரு 10th மார்க் ஷீட் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10th மார்க் ஷீட் வச்சுருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தில் அது மிஸ் ஆயிடுச்சு, அல்லது எங்கேயாவது நம்ம தெஃப்ட் ஆகிடுச்சு, சம்திங் ஆகிடுச்சுன்னா திரும்ப போய் எடுக்கவே முடியாது. ரொம்ப சிரமம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் கவர்னன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்ல. எப்போ வேணாலும் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் இப்போ டவுன்லோட் பண்ணுறதுனால காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. இதனால தான் இது ஸ்மார்ட் கவர்னன்ஸாக இருக்குது. அதனால தான் இது ஸ்மார்ட். சரிங்களா? ஸ்மார்ட்டோடைய மீனிங்கே ஹார்ட் ஒர்க் கிடையாதுன்னு அர்த்தம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்த முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழலை குறைக்கலாங்க. டு ரெடியூஸ் கரப்ஷன், அதாவது ஊழலை குறைச்சிடலாம். அதே மாதிரி ஸ்பீடினா வேகமாக உங்களுக்கு சேவை வழங்கலாம். ஸ்பீடி டெலிவரி இது செஞ்சிடலாங்க. அப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கேஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லையா, கேஸ்ட் சர்டிஃபிகேட் சொல்லலாம். ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு 3 days 5 days 4 days வாங்கிடலாம்ல. இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி கார்ப்பரேஷனுக்கு போய் அங்கே நின்று எல்லா ஒர்க்கையும் செய்கிறதுக்கு இப்போ இமிடியேட்டாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸை அப்லோடு பண்ணிட்டோம் அப்படின்னா இமிடியேட்டாக கிடச்சிருது. ஸோ அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமாக கவர்னன்ஸாக ஆயிருக்கு. சரி, இப்படி கொடுக்கக்கூடிய இந்த சேவை இருக்குது பார்த்தீங்களா? இந்த சேவை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் என்ன? ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்னா எப்படி? அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும். அந்த டிபார்ட்மெண்ட் 1998 உருவான டிபார்ட்மெண்ட். என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவ்வளோதான். 1998 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை 1998 உருவாக்குனாங்க.
அப்போதைக்கு இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் யார்? எம் கருணாநிதி. கருணாநிதி இருக்கும்போது சரிங்களா, கருணாநிதி இருக்கும்போது இது உருவாக்கப்பட்டது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1998 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி அப்படின்னு ஒரு நிறுவனத்தை, அதாவது ஒரு தகவல் தொழில்நுட்ப துறையை உருவாச்சிட்டதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு டெவலப்மெண்ட்டு 2006 நிகழ்வு. 2006 ஒரு இயக்குநரகம் உருவாக்குறாங்க. அதாவது டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சிடுறாங்க. டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ், மின் ஆளுமை இயக்குநரகம் அப்படின்னு சொல்லி 2006 உருவாக்கிடுறாங்க. பிறகு இது இப்படி விடலை, தொடர்ந்து அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 நிகழ்வு நடக்குது. என்ன தெரியுமா? அது டிஎன்இ கேபிட்டல் ஜிஏ உருவாக்குறாங்க. என்னது டிஎன்இஜிஏ? தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, ஒரு முகமை உருவாக்கிறாங்க. சரிங்களா, தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்னு உருவாக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள்லாம் இதுக்கு உள்ளே வந்துடுறாங்க. எல்காட், டிஎன்இஜிஏ அப்படிங்கிற நிறுவனம், டேக் டிவி, டிவிஏ, அதுக்கப்புறம் டிஏஎன்எஃப்ஐஎன்இடி, ஐசிடி அகாடமி, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுறாங்க. சரிங்களா, இதுக்குள்ளே வந்து இந்த டிஎன்இ அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி முகமைக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ ஒவ்வொரு நிறுவனம் பற்றி நம்ம பார்க்கணும். அது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. முதல் நிறுவனத்தை நம்ம பார்க்கலாம். முதல் நிறுவனத்தை, அது என்ன நிறுவனம்? எல்காட். எல்காட்னா என்னது? அது எல்காட் அப்படிங்கிறது என்ன? எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு மின்னணு கழகம். தமிழ்நாடு மின்னணு கழகம் அப்படிங்கிறது தான் அந்த எல்காட். இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஐடி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஐடி ப்ராஜெக்ட்ஸ்னால் என்னது? தகவல் தொழில்நுட்ப திட்டங்கள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் செய்கிறாங்க, எல்காட்டுக்குள்ளே தான் செய்கிறாங்க. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது தெரியுமா? 1977 இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணக்கூடியது. ப்ரொக்யூர்மெண்ட்ஸ்னால் என்னது? கொள்முதல், பர்ச்சேஸ், எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது. அதுவும் அது மின் கொள்முதல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸ் இவங்க தான் செஞ்சு கொடுக்குறது. கிளாஸ் ரூம் செய்யக்கூடிய ஒர்க் எல்லாமே இந்த எல்காட் நிறுவனம், மின் வகுப்பறை உருவாக்குறது எல்லாமே இவங்க தான். இன்னொரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் பேர் வந்து பார்த்திங்கன்னா 2017 உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இப்போ ரீசண்டாக இல்லையா? அது என்ன? அது நிறுவனம் சொல்கிறத விட அது ஒரு கொள்கைங்க, பாலிசி. 2017 அப்படி உருவான என்னது? தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பாலிசி. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பாலிசி, தமிழ்நாடு மின் ஆளுமை கொள்கை. 2017. இப்போ 2017 ஆரம்பித்த இந்த கொள்கை
அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 2023க்கு. 2023க்கு தான் இலக்கே கொடுத்தாங்க டார்கெட். சரிங்களா? அப்படி இலக்கு கொடுத்து தான் தொடர்ந்து நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கவர்னன்ஸ் தமிழ்நாடு கவர்னன்ஸ் உருவாகிறதுக்கு காரணமே கண்டிப்பாக நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அடுத்த ஒரு நிறுவனம் பார்க்கலாம். 1977 அதுவும் உருவாக்கப்பட்ட நிறுவனம் பேர் நாங்க என்ஐசி. எது எடுத்தாலும் என்ஐசி தான் சொல்லுவோம். அங்கே தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதனால் இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படிங்களா? என்ஐசி தேசிய தகவல் மையம் 1977 படிச்சுக்கணும். அடுத்த ஒரு நிறுவனம் 1998 உருவாக்கப்பட்டது. இப்போ ரொம்ப நாள் 1977க்கு அப்புறம் பாருங்கள் 1998. அதுக்கு பேர் என்ன? நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ். நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடின்னு எழுதிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் முக்கியமானது இல்லையா? 1998 தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் மேம்பாட்டுக்கான தேசிய பணிக்குழு 1998. இதே போல் 2000 ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் சட்டமாக உருவாக்குனாங்க. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000. 2002 நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி 2002 உருவாக்கப்பட்டது. 2006 நேஷ்னல் கவர்னன்ஸ் பிளான் ஒரு திட்டம் உருவாக்குனாங்க. தேசிய மின் ஆளுமை திட்டம் 2006. சரிங்களா? பிறகு இது வந்து 2008 செகண்ட் ஏஆர்சி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. பிறகு இதை வந்து டோட்டலாகவே கவர்னன்ஸாக மாற்றிட்டாங்க. இந்த செகண்ட் ஏஆர்சி யாருடைய பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்ப மொய்லி அவர் தான் வந்து இந்த மின் ஆளுமைக்கு ஒரு பிளான் போட்டு 2008 செகண்ட் பிளான் வந்து கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க, ஸோ எழுத்துப்பட இல்லாமல் நேரடியாக இதை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட். அதாவது மாவட்ட திட்டம். இந்த திட்டத்துக்கு பேர் என்ன வச்சாங்கன்னு தெரியுங்களா? ஸ்டேட் மிஷன் மாடல் ப்ராஜெக்ட். ஸ்டேட் மிஷன் மாடல் ப்ராஜெக்ட், மாநில பணிமுறை திட்டம். பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு நிறுவனமாக கொண்டு வந்தாங்க. டிஇஜிஎஸ் டிஸ்ட்ரிக்ட் இ-கவர்னன்ஸ் சொசைட்டிஸ். டிஸ்ட்ரிக்ட் இ-கவர்னன்ஸ் சொசைட்டிஸ். மாவட்ட மின் ஆளுமை சங்கங்கள். சொசைட்டிஸ்னா சங்கங்கள். டிஇஜிஎஸ். இதுக்கு யாருங்க தலைவர், ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் யார் ஹெட்டாக இருப்பார்? ஸோ ஹெட்டட் பை கலெக்டர். கலெக்டர் தான் இந்த டிஇஜிஎஸ்க்கு தலைவராக இருப்பார். ஸோ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய குடிமக்களுக்காக மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த சேவைகள், இந்த நிறுவனம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இ சேவை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா பக்கம் வந்து இ சேவை மையம் அப்படின்னு பார்க்குறீங்களே, அதுதான் இ சேவை ஆப்ரேஷன். இந்த இ சேவை ஆப்ரேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த டிஇஜிஎஸ்லேருந்து ஒரு 10% மட்டும் வாங்கிக்கிறாங்க. வாங்கி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன், எஸ்இஎம்டின்னு சொல்லுவாங்க. எஸ்இஎம்டி என்னது? ஸ்டேட் இ-கவர்னன்ஸ் மிஷன் டீம் அப்படின்னு இருக்குதுங்க. மாநில மின் ஆளுமை பணிக்குழு. இதை யாருங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தொழில்நுட்ப தகவல் துறை தான் இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதை ஆக்டிவ் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இவங்க வந்து இந்த ஐடியில் இருக்கக்கூடிய கன்சல்டன்ட் இருப்பாங்க இல்லையா, ஆலோசகர்கள், அவங்களெல்லாம் வர வைக்கிறாங்க. சரிங்களா? டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்கள, அவங்களையும் வர வைக்கிறாங்க. அதாவது தொழில்நுட்ப மேலாண்மை செலவாகும் இல்லையா, அதனால் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டையும் கூப்பிட்றாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நிதி மேலாண்மை, எல்லாரும் சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ஒர்க் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அட்வைசரி பாடியாக இருக்காங்க. அட்வைசரி பாடினா அரசு துறைக்கான ஆலோசனை குழு தான் இந்த எஸ்இஎம்டி, ஸ்டேட் ஆஃப் இ-கவர்னன்ஸ் மிஷன் டீம். இவங்க தான் அரசுக்கு வந்து ஆலோசனை கொடுத்து இந்த இ-கவர்னன்ஸை இன்னும் சிறப்பாக எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாமா. இப்படி வர தான் என்னாச்சு, டிஜிட்டல் தமிழ்நாடு அப்படின்னு மாறிச்சு. டிஜிட்டல் தமிழ்நாடு, டிஐடிஎன், டிஜிட்டல் தமிழ்நாடு. இந்த டிஜிட்டல் தமிழ்நாடு தான் G2Gயை பார்த்துருப்பீங்க. அது கவர்மெண்ட்டு டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு சிட்டிசன், சிட்டிசன் டு கவர்மெண்ட், எல்லாமே கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டு, சிட்டிசன் டு கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட் டு சிட்டிசன். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளும் டிஜிட்டல் முறையில் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஜிட்டல் தமிழ்நாடு, டிஜிட்டல் இந்தியா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டிஜிட்டல் தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க. இதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, நிறையா இ சேவை மையங்கள் கொண்டு வராங்க. இ சேவை சென்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லா பக்கமும் இ சேவை மையங்கள் கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2014 கொண்டு வந்துட்டாங்க. 2014 G2C, கவர்மெண்ட் டு சிட்டிசன்
அரசாங்கத்திலிருந்து குடிமக்களுக்காக சேவை வழங்குவதற்காக 2017 கொண்டு வந்தாங்க. இந்த இ சேவை மையங்கள் யாருடைய கண்ட்ரோல் இருக்குது தெரியுமா? யாருடைய கண்ட்ரோல் இருக்குதுங்க? டேக் டிவி அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காமா. டேக் டிவி இதை வந்து ரன் பண்ணுறவங்க, இதை நடத்தக்கூடியவங்க யார் அப்படின்னா டேக் டிவி. டேக் டிவினா என்னங்க? தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட். புரியுதுங்களா? தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் 2014. நீங்கள் இந்த பஞ்சாயத்துலாம் போனீங்கன்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து டேக் டிவின்னு போட்டிருப்பார், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவின்னு போட்டிருப்பாரு, ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருப்பார் கம்ப்யூட்டரோட. அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ சேவை. அவர் தான் வந்து இந்த ஆதாரை வந்து புதுப்பித்தல், போகிறது வர்றது எல்லா ஒர்க்கையும் அவர் ஆதார் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். இப்போ பார்க்கலாம், நீங்கள் அங்கே இருக்கும். சரி, இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த இ சேவை மையங்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனை இருக்குது? அப்ராக்சிமேட்லி, நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்லி, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அல்லது குறைஞ்சிருக்கலாம். என்னது? 9455 சேவை மையங்கள் காணப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டெலிவர் கவர்மெண்ட் சர்வீஸ் டு தி பப்ளிக் நியர் தேர் ஹோம். அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே, அவங்களுக்கு வீட்டுக்கு அருகில் பொதுமக்களுக்கு அரசு சேவை செய்வதற்காக இத்தனை 9455 அப்ராக்சிமேட்லி, சரிங்களா, முன்பின் வரலாம், இ சேவை சென்டர்ஸ் இருந்து பார்த்துட்டு வராங்க. இன்னும் பத்தாது, இன்னும் நிறையா கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 இ சேவை சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு கொண்டு வராங்க. இ சேவை சிட்டிசன் போர்ட்டல், இ சேவை குடிமக்கள் போர்ட்டல் 2018. கிட்டத்தட்ட ஒரு 10% தான் இ சேவை வேலை செஞ்சது தெரியுமா? முன்னாடி பார்த்தோம்ல, ஸ்லைடு எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸாக நான் எழுதியிருப்பேன். எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க? 10% சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இப்போது தற்பொழுது 2018 31% இவங்க வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க. என்ன மீனிங்கு? சேவை எடுத்துக்கிறாங்க. 10% சேவை எடுத்தவங்க இந்த இ சேவை மையங்கள் தற்பொழுது 2018 முதல் 31% எடுத்துக்காங்க. இதனால் allowing citizen to apply through web-based open citizen portal for accessing e-service anytime anywhere. அதான் முக்கியமானது. இ-சர்வீஸ், சரிங்களா, இ சேவை சர்வீசஸ் எனி டைம் எனிவேர், அதுதான் முக்கியமானது. ஸோ எங்கே இருந்தாலும் போய் இந்த சேவையை நீங்கள் செஞ்சுக்கலாம். குடிமக்கள் நீங்கள் வந்து பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு எங்கேயும் ரொம்ப தூரம் போக தேவையில்லைங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸ், ஏதாவது ஒரு ஆஃபீஸ் பக்கத்தில், கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் அல்லது ப்ரைவேட்லேயோ நிறைய இ சேவை மையங்கள் என்ன பண்ணுறாங்க, இதை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன சேவைகள் இருக்கோ அது எல்லாமே மக்களுக்கு நேரடியாக கொடுக்குறாங்க. ப்ரைவேட்னா ஒரு சம்திங் அமௌண்ட்டு வாங்குவாங்க. நீங்கள் வந்து ஈவன் நம்ம கவர்மெண்ட்டில் கூட ஒரு 50 ரூபா வாங்கிடுறாங்க. அது வந்து என்ன, இன்டர்நெட் செலவு அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. ஓகேவா? இந்த இ சேவை என்ன பண்ணுறாங்க, அடுத்த லெவல் எப்போ 2018 அப்புறம் நெக்ஸ்ட் லெவலாக என்ன பண்ணுறாங்கன்னா 2023 தற்போது நெருங்கிட்டோம் இல்லையா? நம்ம இந்த 2025 இருக்கோம். இப்போ 2023 15/3/2023 என்ன பண்ணாங்க, இந்த 31% இருந்தது 100% ஆக்கிட்டாங்க. இப்போ தற்போது 100%. என்னங்க 100%? அனைவருக்கும் இ சேவை திட்டம், ஆல் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. இதில் கவர்மெண்ட்டுடைய ஆல் ஸ்கீம்ஸ் உள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் போய் இ சேவையில் போய் எல்லா ஸ்கீமையும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம், நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே வந்துடுது. ஸோ இது ஒரு பாருங்கள், பயங்கர டெவலப் ஆகி போய்ட்டுருக்குது. 2023 இப்போ அடுத்து 25 இப்படியே போய்ட்டுருக்குது.
ஸோ இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் அடுத்த லெவல் திங்க் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குது, என்ன கொண்டு வரணும், இ ஆஃபீஸ் கொண்டு வந்துடலாமே, ஒரு ஆஃபீஸே இ ஆஃபீஸாக மாற்றிடலாம். இ ஆஃபீஸ்னால் என்ன, டிஜிட்டல் ஆஃபீஸ் தமிழ்நாடு, டிஜிட்டல் ஆஃபீஸ் தமிழ்நாடு. இதை வந்து பார்த்திங்கன்னா டிஓ ஸ்மால் டி கேபிட்டல் என் டு டிஎன், மின் அலுவலகம், தமிழ்நாடு டிஜிட்டல் அலுவலகம் அப்படின்னு உருவாக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அனைத்து பணிகளும் இதில் தான் நடக்குது. அனைத்து பணிகளும் சும்மா பேப்பரில் எந்த வேலையும் கிடையாது, சும்மா பேருக்கு தான் பேப்பர், மீது எல்லாமே உள்ளே போய் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி அதுலேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் கொடுத்து அதுக்கான வந்து ஐடி எல்லாமே நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் எந்த ஒரு ஃபைலிங் நடக்கும். அதாவது ஃபைல் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைல் ஹேண்டிலிங் எல்லாமே நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் எடுக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணிடுறாங்க இவங்க, யூஐடி கொடுத்துட்றாங்க, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வருங்க, ஏதாவது உங்களுடைய சேவைகள், உங்களுடைய சர்வீஸ் பெண்டிங் இருக்குது, ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற அது நிலுவையில் உள்ளது, இல்லை இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பத்தலை, பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம், ஏதாவது நீங்கள் ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபோட்டோவையோ அல்லது டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட்டையோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கான சரியான கிளாரிட்டி பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் வரும், மெயில் வரும், அல்லது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த போர்ட்டல்லே போயிட்டு அந்த யூஐடி போட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கேயே வந்துடும், இது மாதிரி அந்த ராங்காக நீங்கள் வந்து அப்லோடு பண்ணியிருக்கீங்க, மீண்டும் அப்லோடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போலாம் வந்து மொபைல் நம்பரே கொடுத்து வரனால மொபைல்லே மெசேஜ் வந்துடுது, இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்துடுது, அதுலேயே லிங்க் வந்துடுது. அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எவ்வளோ வேகமாக நம்ம வந்து வேலையை செஞ்சிடறோம் இல்லையா. இது எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் நம்ம டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்டுங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க தெரியும், இப்போது இ ஃபைல் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே இ ஃபைல். இ ஃபைல்னா மின் கோப்பு, இப்போ எல்லாமே மின் கோப்பு கொண்டு வந்தாச்சு. இது என்னது அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எலக்ட்ரானிக் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுவும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் ஆஃபீஸ், அதான் உங்களுடைய நோக்கமே. ஆஃபீஸஸ், காகிதமற்ற அலுவலகங்கள். நீங்கள் ஒரு பழைய ஒரு ஈவன் 10 years பிஃபோர் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிளுக்கு மேலே பழைய ஃபைல் அடுக்கி வச்சுருப்பாங்க. இன்னைக்கு காணோம், அந்த ஃபைல்லாம் காணோம். அந்த ஃபைலில் எங்கே போச்சோ தெரியல. ஆனால் அதுக்கு பதிலாக தற்பொழுது ஒரு மானிட்டர் உள்ளது, கம்ப்யூட்டர் மானிட்டர் உள்ளது. அந்த கம்ப்யூட்டர் மானிட்டருக்குள்ள எவ்ரி திங் இருக்குது. இப்போ அங்கே இருக்க ஒரு அதிகாரி, ஒரு கவர்மெண்ட்டு சர்வீஸ் செய்யக்கூடியவர் அப்படிங்களா, அவருக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி மூலமாக அவருக்கு ஒரு ரைட்ஸ் வாங்கியிருப்பார். அவர் அந்த ரைட்ஸ் மட்டும் தான் செய்வார். அந்த ரைட்ஸ் வந்து என்னன்னா இவருடைய ஒர்க்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் செய்யும் தவிர வேறு ரைட்ஸ்லாம் செய்ய முடியாது. அதுதான் அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடி கொடுத்து வச்சுருப்பாங்க. இதை யார் அப்லோடு பண்ணாங்க, யார் டெலீட் பண்ணாங்க, யார் வந்து இதை அப்ரூவ்டு பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த இ ஃபைலில் உட்காந்துருக்கோம். யாரும் ஏமாற்ற முடியாது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது யாருங்க ஃபார்வேர்டு பண்ணால் அப்படின்னு சொல்லி ஃபார்வேர்டட் இன்னார் சைன் பண்ணி டேட் போட்டிருப்பாங்க இதில் பேப்பரில். இன்றைக்கி அது கிடையாது. அப்லோடு பண்ணும்போதும் ஃபைல் பண்ணும் பொழுதும் அப்ரூவ்டு பண்ணும்போதும் எல்லாமே யாருங்கிற நேம் வந்துக்கிட்டே இருக்கும். யாரும் அதுலேருந்து மிஸ் ஆக முடியாது. அதனால தான் இந்த இ ஃபைல் வந்ததுனால இந்த ஆஃபீஸ்க்கு பேர் இன்ட்ரா
ஆர் இன்டர் ஆஃபீஸ். இன்ட்ரா ஆர் இன்டர் ஆஃபீஸ் என்ன அர்த்தம்? உள். இன்ட்ரானா உள், சரிங்களா? உள், வெளி, அலுவலகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நிறைய பேர்த்துக்கு இந்த இன்ட்ரா அப்படிங்கிற மீனிங் இங்கிலீஷில் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. இன்டர் காம்படிஷன், இன்ட்ரா காம்படிஷன். எங்கள் காலேஜில் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. இன்டர் காம்படிஷன் நடக்குதாமா? இன்டர் காம்படிஷன் அர்த்தம் ஒரு காலேஜுக்கும் இன்னொரு காலேஜுக்கும் இடையே நடக்கக்கூடிய காம்படிஷனுக்கு பேர் இன்டர் காம்படிஷன். இன்ட்ரா காம்படிஷன் அப்படின்னா அந்த ஒரு காலேஜுக்குள்ளேயே நடக்கும், புரியுதுங்களா? அந்த ஒரு காலேஜுக்குள்ளேயே நடந்தால் அது உள்ளே நடக்கிறது. இது என்னன்னா வெளியேன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆஃபீஸுக்கும் இன்னொரு ஆஃபீஸுக்கும் இடையே நடப்பது, புரியுதுங்களா? அதான் இன்டர். அதான் இன்ட்ரானா உள்ள, இன்டர்னா வெளியே இன்னொரு ஆஃபீஸ்க்குள்ளே. இந்த 2 ஒர்க்கு இவங்க செஞ்சிடறாங்க, ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு திட்டம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட். டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட், தரவு தூய்மை திட்டம். எக்ஸாமில் ஒவ்வொரு திட்டமும் கேட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? இதில் வந்து ரிலேட்டடாக திட்டம். தரவு தூய்மை திட்டம் யாருங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யார்? TNEGA, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி இது ஒரு நோடல் ஏஜென்சி. சரிங்களா? இவங்களுடைய வேலை என்ன, இவங்களுடைய கோல் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஹெல்ப் த டிபார்ட்மெண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை த ரைட் பெனிஃபிஷரிஸ் அண்ட் வீட் அவுட் இன்எலிஜிபிள் ஒன்ஸ். சரியான பயனாளிகளை கண்டறிந்து தகுதியற்றவர்களை களை எடுக்கும் துறையை உதவக்கூடிய துறை. சரியாக வேலை செய்யாமல் சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க இது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாமா? தம்பு வைக்கிறீங்களே, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே போய் தம்பு வைப்பீங்க. தம்பு வச்சிங்க அப்படின்னா, இவர் காலையில் எப்போ வந்தார், திரும்ப சாயந்தரம் தப்பு வச்சுட்டு போவோம். எப்போ வெளியே போனாரும் இம்மிடியட்டாக எங்கெங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், இங்கே அந்த சர்வீஸ்க்கு தெரிஞ்சிடும். இன்னார் இந்த இடத்துல வந்தார் போனார் கம்ப்ளீட்டாக வந்து சாதனை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தம்பிங் சிஸ்டத்தை. இதுலேருந்து மூலமாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஃபேமஸானது ஒன்று என்னங்க, சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டு இப்படி ஒன்று இருக்குது. நீங்கள் போய் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். டேஷ்போர்டுனா தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கலாம். ஸோ சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டுடைய ஆரம்பிக்கப்பட்ட காலம் 23/12/2021. முதலமைச்சருக்கே தகவல் கொடுக்குறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து நேரடியாக சிஎம்கே தகவல் கொடுக்க முடியும். இதன் மூலமாக பல்வேறு துறைகள், திட்டங்கள், காவல்துறை முயற்சிகள் செயல்திறனை கண்காணிக்க முடியுமாமா. இந்த திட்டத்தின் மூலமாக இது இருக்குது, நீ போய் பார்க்கலாம். அடுத்த ஒரு சிஸ்டம் என்ன, அந்த சிஸ்டத்துடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNGIS. என்னது? தமிழ்நாடு ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். என்னது? தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு
GIS, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஜிஐஎஸ்னு ஒன்று இருக்குதுங்க, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதில் அனைத்து துறைகளும் அசட்ஸு, ஃபெசிலிட்டிஸ், ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், பல்வேறு துறைகளில் உள்ள சொத்துக்கள், வசதிகள் எல்லாமே உள்ள இருக்கும். இந்த தொழில்நுட்பத்துக்கு பெயர் என்ன தெரியுங்களா? ஜியோஸ்பேஷியல், ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜிஸ், ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜிஸ். அதாவது புவியியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் அது குயிக்காக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்காக அடுத்த ஒன்று வச்சுருக்காங்க, இ முன்னேற்றம், இ முன்னேற்றம் ஆப், அப்ளிகேஷன், செயலி. சரிங்களா? செயலி, இ முன்னேற்ற செயலி. இது எதுக்கு வந்தது? இ முன்னேற்ற செயலி, முன்னேற்றம். இது மாற்றி முன்னேற்றம் செயலி. இது எதுக்கு வந்தது? டு மானிட்டர் த ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராக்ரஸ். சரிங்களா? என்னது? ஃபிசிக்கல் அண்டு ஃபினான்ஷியல் ப்ராசஸ், ஃபினான்ஷியல் ப்ராக்ரஸ், முன்னேற்றம். ப்ராக்ரஸ்னா முன்னேற்றம். அதாவது உள்கட்டமைப்பு மற்றும் நிதி முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்கு, உள்கட்டமைப்பு மற்றும் நிதி முன்னேற்றத்தை கண்காணிக்க பயன்படுவதுதான் இந்த இ முன்னேற்ற ஆப். இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். சும்மா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. பெரிய மதிப்பு உள்கட்டமைப்பு திட்டங்களாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்தது ஒன்று இ பார்வை, இ பார்வைன்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு? கண்புரை கண்டறிதல். எதுக்குன்னு? கண்புரை கண்டறிதல். கேட்டராக்ட் டிடெக்ஷன், கேட்டராக்ட் டிடெக்ஷன் மொபைல் ஆப். சரிங்களா? ஒரு மொபைல் பயன்பாடு, கண்புரை கண்டறிதல் மொபைல் பயன்பாடு. இது எப்படி செயல்படுது அப்படின்னா ஏஐ மூலமாக செயல்படும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஸ்டேட் முழுக்க இது செயல்படுது. இந்த இ பார்வை. சரியா? இன்னொன்று கேள்விப்பட்டிருப்போம், இதுவும் கேள்விப்பட்டது தான், நம்பிக்கை இணையம். நம்பிக்கை இணையம். ஸோ நம்பிக்கை இணையம் யார் அப்படின்னா தமிழ்நாடு பிளாக் செயின் பேக்போன், தமிழ்நாடு பிளாக் செயின் பேக்போன். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைஞ்சு வச்சுருக்காங்களாம். உள்கட்டமைப்பு, த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டு யூஸ் a unified infrastructure, departments of government of Tamil Nadu to use a unified infrastructure. உள்கட்டமைப்பு வந்து ஒருங்கிணைத்து வைக்கக்கூடிய ஒரு இணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இணையம். இதில் போய் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுடைய டேட்டா அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். தமிழ்நாடு அரசின் துறைகள், அரசாங்க தரவு மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பதற்காக இந்த நம்பிக்கை இணையம் வச்சுருக்காங்களாமா. எப்போனாலும் போய் ட்ராக் பண்ணி நம்ம வந்து செக் பண்ண முடியும்
அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தெரிஞ்சிக்க வேண்டியது. இன்னொன்று பாருங்கள், MRAHEAS, சரிங்களா, மிராஸ். இது என்னது கேள்விப்பட்டிருப்போம், என்னது புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் இணையம் மூலம் நீங்கள் பார்க்கலாங்க. இணையம் மூலம், இணைய முகப்பு மூலம் பயனாளிகள் பதிவு செய்யலாம். அதான் ஒரு ஃபேமஸானது புதுமை பெண் திட்டம். பார்த்தீங்களா, அந்த திட்டத்தை நீங்கள் வந்து நேரடியாக எங்கேயும் போய் சேர்த்த தேவையில்லை. நீங்களே வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இணையம் மூலமாக. ஸோ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெனிஃபிஷரிஸ், அப்ரூவல் ஆஃப் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து ஓகே ஆகிட்டே உங்களுக்கான அமௌண்ட் கொடுத்துருவாங்க. யாருங்க? தகுதியான மாணவர்களின் ஒப்புதலுக்கு பணம் செலுத்தக்கூடிய ஒரு திட்டம் புதுமை பெண் திட்டம். கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம காலேஜில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டும்தான் இது கொடுக்குறாங்களாமா. இன்னொரு திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இமிஸ் அப்படின்னு சொல்லி பேரெலாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. இமிஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இமிஸ் அதாவது எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். காலேஜில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியும். எமிஸ்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் ஸ்டூடெண்ட் உடைய டேட்டா பேஸ் உள்ளே தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ். என்னங்க டேட்டா பேஸ்? அதாவது இப்போ ரீசெண்டாக ப்ரீகேஜிலேருந்தே இதை வந்து எமிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ப்ரீகேஜியில் இவருக்கு ஒரு எமிஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இவன் எந்த ஸ்கூலில் என்ன படிக்கிறான், அடுத்து என்ன படிக்க போகிறான், அப்படியே அடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி அவன் வந்து ஜாப்பில் கிடச்சி செட்டில் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட் தரவை வந்து இது எமிஸ் வச்சுக்கும். அது இல்லாமல் அவனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. இவன் வந்து இது படிச்சுட்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், இப்போ என்ன பண்ணிருக்கான் அவன், இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கானா, இவனுக்கு கொஞ்சம் நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னா இன்னும் அவன் சிறப்பாக போவானே அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதான் இந்த எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து, ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து, சின்ன ப்ரீகேஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லேருந்து இது வச்சுட்டாங்க. கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு. அடுத்தது ஒன்று 1921 வந்துருச்சாங்க. சுமார் அப்ராக்சிமேட்டாக தான் இந்த டேட் சொல்கிறாங்க, சரியான கிளியராக இல்லை. DMERL அப்படின்னு சொல்லுவாங்க. DMERL, digitations. D stands for digitation, M stands for management, E stands for electronic, R stands for records legislator. அப்போ 1921 டிஜிட்டேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டர் கொண்டு வராங்க. அதாவது 1921 என்னாச்சு, சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும் பொழுது 1 மில்லியன் பக்க பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்களாம். 1 மில்லியன் பக்க பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்க. சட்டமன்றத்தில் மின்னணு பதிவுகளின் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் மேலாண்மை இது செஞ்சிட்டு இருக்குது. அதே போல் அடுத்தது ஒன்று பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, CM பிரேக்ஃபாஸ்ட். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஸ்கீம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இதை ஆப் ஆக்கிட்டாங்க, ஒரு செயலியாக மாற்றிட்டாங்க. முதலமைச்சர் காலை உணவு பயன்பாட்டிற்கான மொபைல் பயன்பாடு. அந்த மொபைல் பயன்பாடுலேயே என்ன பண்ணுறாங்க, ஒரு டேஷ்போர்டு போட்டுறாங்க. டேஷ்போர்டுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும். காலை உணவு சமைத்தல், விநியோகம், பரிமாறுதல் அனைத்துமே கண்காணிக்கலாம். சரிங்களா? காலை 11 மணிக்கே தெரிஞ்சிருமாம்மா. காலை 11 மணிக்கே ஃபுல் நிலவரம் தமிழ்நாடு முழுக்க. இது வந்து எங்கெங்கே என்னென்ன சாப்பாடு எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்கன்றது இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஒன்று நம்ம கிராம சபை.
நம்ம கிராம சபை. தமிழில் தான், இங்கிலீஷில் தான். இது எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுங்களா? அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், RDD, ஊரக வளர்ச்சித்துறை. இதை பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு துறை பார்ப்பாங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நம்ம கிராம சபை வந்து யார் பார்த்துட்ருக்காங்க, யாருடைய அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை. இவங்க என்ன பண்ணுறாங்க? குவாரா பண்ணுறாங்க. குவாரானா என்ன? வருகை. ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ஆஃப் அஜெண்டாஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ். நிகழ்ச்சி நிரல் மற்றும் தீர்மான ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, அந்த நிகழ்ச்சியுடைய தீர்மானங்கள் அது ஆன்லைன் மூலமாக அறிக்கை கொடுத்துறது. அதான் நம்ம கிராம சபை. இதை வந்து ஊரக வளர்ச்சித்துறை கண்காணிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. இது இல்லாமல் நிறைய ஆப்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குதுங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அது முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார் 2.0. இந்த ஸ்டார் 2.0 உடைய முக்கியமான நோக்கம் என்ன? ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இது. அதாவது பதிவுத்துறை இருக்காங்களே, அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அடுத்த ஆப் பார்த்தோம்னா மெகா சிட்டி ப்ராஜெக்ட். மெகா சிட்டி ப்ராஜெக்ட்னா முக்கியமாக எதை எடுத்துக்கிறாங்க? சென்னை எடுத்துக்கிறாங்க. இது ஒரு ஆப் இருக்குது. அதே போல் பப்ளிக் ஃபண்ட்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம். பப்ளிக் ஃபண்ட்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் ஃபினான்ஸ். அதாவது பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு. தமிழில் வந்து பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி எதுக்குங்க? ஹையர் எஜுகேஷன், உயர்கல்விக்காக. தமிழ் விர்ச்சுவலுக்கு தமிழில் வந்து மெய்நிகர் பல்கலைக்கழகம். தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம். இது இல்லாமல் இன்னொரு ஆப் இருக்குது, ஹெமிஸ். எதுக்கு இது? ஹெமிஸ் ஃபார் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? அது ஹெமிஸ் சுகாதாரத்துறை. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். தாய்மை ஆப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாய்மைன்னு ஒரு ஆப் இருக்குது. இது எதுக்கு? தாய்மார்கள் ஆரோக்கிய தகவல்களை கண்காணித்தல். ஸோ மதர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. ஸோ மதர்ஸ் ஹெல்த்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு தான் தாய்மை. பினாக்கின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. பினாக்கின் எது? சுற்றுலா தலத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பு பினாக்கின். எனது பண்ணைன்னு சொல்லும் பொழுது யாருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். எனது பண்ணை வழிகாட்டி அப்படின்னு அடுத்த ஒரு ஆப். இது யாருக்கு? விவசாயத்துக்கு. ஸோ விவசாயம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக அவங்க எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தூண்டில்னு ஒரு ஆப் இருக்குது. இது எதுக்குன்னா கடலோர ஆராய்ச்சியை வந்து பார்க்குறதுக்காக ஒரு ஆப். இந்த ஆப்பில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, காவலன். இது சொல்ல தேவையில்லை, சரிங்களா? போலீஸ் சம்மந்தப்பட்டது. இன்னொரு முக்கியமான ஆப்பு மூன்றாம் கண்.
மூன்றாம் கண். இது எதுக்கு மூன்றாம் கண்? த ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ. டிராஃபிக் வயலேட்டர்ஸ் யாராவது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை, கோயம்புத்தூர்லாம் வந்துருச்சு இல்லையா? யாராவது அந்த சிக்னல் ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க, நீ பாட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது கேப்சர் பண்ணி அந்த வண்டி நம்பரை பார்த்து உங்களுக்கு ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவாங்க, போக்குவரத்தை மீறுவர்கள். ஓகேவா? இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, கவனிங்க. தமிழ்நாட்டில் அடுத்தது டிஎன் டேட்டா பாலிசி அப்படின்றது. டிஎன் டேட்டா பாலிசினா தமிழ்நாடு தரவு கொள்கை. தமிழ்நாடு தரவு கொள்கை 2022 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இது யார் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா டிஎன்இஜிஏ, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, அதை வந்து நிறுவனம் பார்த்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிஇஓ இருப்பார், சிஇஓ அவர் தான் பார்த்துட்ருக்காரு. அவர் தான் வந்து ஸ்டேட் சீஃப் டேட்டா ஆஃபீஸர். அவர் வந்து இதை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டுருப்பார். ஓகேங்களா? ஸோ இவங்க நிறைய வேலை செஞ்சுட்டாங்க. அந்த டேட்டா பாலிசி இருக்க தரவு கொள்கை நிறையா சாதனைகளை செஞ்சுட்டாங்களாமா. என்னென்ன அந்த சாதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NESDA 2021 ஒரு மதிப்பீட்டு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 2வது இடத்துல இருக்காங்களாமா. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்காங்க. இது மாதிரி வந்து இந்த இ சேவையில். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உழவன் மொபைல்னு ஒன்று இருக்குது. உழவன் மொபைல். ஸோ உழவன் மொபைல் அப்ளிகேஷன் இதை வந்து நாஸ்காம் ஏஐ தான் அதை பார்த்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடிஎன்டி ஹப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐடிஎன்டி ஹப் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹப்புங்க. அது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹப்பு. சரிங்களா? இது யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி தான் இது செஞ்சுருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டார்ட் அப் இன்னோவேட்டர்ஸ் வித் இண்டஸ்ட்ரியல் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட். அது தொழில்துறை வடிவமைச்சு புதிதாக ஒரு ஸ்டார்ட் அப் வராங்க பார்த்தீங்களா, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து தமிழ்நெட் அனைத்து நகர்ப்புறங்களிலும் ஆப்டிக்கல் ஃபைபர், சும்மா இல்லைங்க, இந்த நெட்டு வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக இன்டர்நெட் சேவை கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை செய்யக்கூடிய அந்த கம்பெனி நேம் வந்து பாரத் நெட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிராமப்புறத்தில் சேவை கொடுக்குறாங்க. கிராமப்புற சேவையை கொடுக்குறவங்க அந்த பாரத் நெட். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருப்போம். என்ன டிபிஎன் பார்த்தோம் இல்லையா? அது பார்த்துடலாம். டிபிஎன் என்ன அர்த்தம்? தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. தமிழ் இணைய கல்விக் கழகம். தமிழ் இணைய கல்விக் கழகம். சரியா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தமிழர்களுக்கு, புலம்பெயர்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல புலம்பெயர் ஆகிறாங்களா, அந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு இணையம் மூலம் தமிழ் கல்வி, தமிழ் புத்தகங்கள் டிஜிட்டலில் கொடுக்குறாங்களாம். ஸோ புலம்பெயர் ஆகிறாங்களே, ஸோ மைக்ரேட்டட் தமிழ் எஜுகேஷன்ஸ் டு இன்டர்நெட் ஆஃப் தி தமிழ்
டயஸ்போரா, டிஜிட்டேஷன் ஆஃப் தமிழ் புக்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. சான்றிதழ், உயர் சான்றிதழ், டிப்ளமா, பட்டப்படிப்பு எல்லாமே தமிழில் நீங்கள் படிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பரப்புரை, தமிழ் பரப்புரை கழகம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்காங்க ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கிறாங்க. இது ஜென்ரலி வந்து 2022 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதில் தமிழ்நாடு 2020 பார்த்தீங்கன்னா தமிழ் இணையம் ஆரம்பித்தாங்க. தமிழ் இணையம், டிஜிட்டல் நூலகம். சரிங்களா? சும்மா இல்லை, இது டிஜிட்டல் நூலகம் ஆரம்பித்தாங்க. ஸோ இதன் மூலமாக தமிழருடைய தகவலாற்றுப்படை, அதாவது தமிழர் தகவலாற்றுப்படை உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கோம், படித்து வச்சுக்கோங்க. இது ஒரு நம்ம வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர்னன்ஸு, இது வந்து கலெக்டிவாக கிடச்சிருக்கோம், படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்த்துக்கலாம்.